பஞ்சபூத சக்தியை நாம் எப்படி பெறுவது? முருகன் என்ற இளைஞன். அவனுக்கு உடல் பலவீனமும் மனக்குழப்பமும் அதிகம். ஒருநாள் அவன் காட்டுக்குள் சென்றபோது ஒரு முதியவர் சொன்னார், மகனே, நீ தேடுவது வெளியில் இல்லை. பஞ்சபூதம் 5 உனக்குள்ளேயே இருக்கிறது. அந்தச் சொல்லை கேட்டு அருளன் தியானத்தில் அமர்ந்தான். மண், பூமி, ஆசான். முதலில் மண் பேசினது. என்னை பெற வேண்டும் என்றால் பூமியைத் தொடு, பொறுமையைக் கற்றுக்கொள்ளு. அருளன் காலணி இல்லாமல் மண்ணில் நடந்தான். அவனின் நடுக்கம் மறைந்து மனம் நிலை பெற்றது. மண் சக்தி நிலைத்தன்மை, தைரியம். நீர் ஆசான். அடுத்து ஓடை ஓசை கேட்டது. என்னை பெற தூய நீர் குடி, கோபத்தை கழுவிவிடு. அருளன் நீரை மெதுவாக குடித்தான். அவனின் கண்களில் இருந்த பாரம் கரைந்தது. நீர் சக்தி, உணர்ச்சி சமநிலை, கருணை. அக்னி ஆசான். பின் சூரியன் விழுந்து சொன்னது, என்னை பெற சோம்பலை எரித்து செயலில் இறங்கு. அருளன் காலை சூரியனை வணங்கி உடற்பயிற்சி செய்தான். உடலில் வெப்பம், உள்ளத்தில் உற்சாகம் எழுந்தது. அக்னி சக்தி தன்னம்பிக்கை, செயல் சக்தி. காற்று ஆசான். மெல்லிய காற்று கிசுகிசுத்தது. என்னை பெற சுவாசத்தை உணர், மனத்தை விடுவி. அருளன் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்தான். அவனின் மனக்குழப்பம் பறந்தது. காற்று சக்தி தெளிவு, சிந்தனை வலிமை. ஆகாய ஆசான். இறுதியில் அமைதியான வெற்றிடம் பேசினது. என்னை பெற அமைதியாக இரு. எல்லாவற்றையும் விடு. அருளன் எதையும் எண்ணாமல் அமைதியில் அமர்ந்தான். அவன் உணர்ந்தான், அவன்தான் அந்த சக்தி என்று. ஆகாய சக்தி ஞானம், விழிப்பு. கதை முடிவில் வந்த உண்மை. அருளன் சித்தனாகவில்லை, ஆனால் அருள் நிறைந்த மனிதனாக மாறினான். பஞ்சபூதம் 5 மையம் தியானத்தில் மட்டும் அல்ல, தினசரி வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழ்வதில்தான் கிடைக்கிறது.